யுஇசி சர்ச்சை, மலாய்மொழி தேர்ச்சி புதிய தீர்வாகலாம் என்கிறார் ராமசாமி. தேர்தல் அறிக்கை மீறல், நம்பிக்கை துரோகம் என சந்தியாகோ விலாசல். பாரம்பரியம் பொதுமக்களின் சொத்து, மேல்தட்டு வர்க்கத்தினருடையது அல்ல, பிரதமர் அன்வார் பேச்சு. சிரம்பான் லோபாக் தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா, நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் கலந்து சிறப்பிப்பு. ஜோஹரில் கோலாகலமாக நடைபெற்ற இந்திய சமூக கலை கலாச்சார திருவிழா. கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஏர் சலூன், பிரிக்ஃபீல்ட்ஸுக்கு அழகு சேர்க்கும் புதிய முடித்திருத்தும் கடை. நாட்டின் பாரம்பரிய சின்னங்கள் அனைத்தும் பொதுமக்களின் சொத்தாகும், மேல்தட்டு வர்க்கத்தினருடையது அல்ல என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எனவே ஸ்ரீநகரா, கர்கோசா மற்றும் சுல்தான் அப்துல் சமாட் கட்டட வளாகம் உள்ளிட்ட பாரம்பரிய இடங்களை புனரமைப்பது செய்வதானது பொதுமக்களின் மரியாதை மற்றும் தேசிய அடையாளத்தை உருவாக்கும் முக்கிய முயற்சி என அவர் வருணித்தார். இவை பொதுமக்களின் அடையாளங்களாகும், மேல்தட்டு வர்க்கம் அல்லது காலனித்துவ அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல என அவர் கூறினார். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இவற்றை பார்வையிடுவதும் கற்று பெருமை கொள்வதும் முக்கியம் என அன்வார் வலியுறுத்தினார். தலைநகரில் இன்று சினிநகாரா புனரமைப்பு நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு கூறினார். கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா, தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபமி ஃபட்சீல், உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜம்ப்ரி அப்துல் கடீர், கசானா நேஷனல் பிர்ஹாட் நிர்வாக இயக்குனர் டத்து அமீருல் ஃபைசால் வான்சாஹிர் உள்ளிட்டோர் அதில் பங்கேற்றனர். ஸ்ரீநகரா, கர்கோசா மற்றும் சுல்தான் அப்துல் சமாட் கட்டட வளாகத்தில் உள்ள 6 கட்டட தொகுதிகளை பாதுகாப்பது கசானா நேஷனல் பிர்ஹாட் நிறுவனத்தால் 6 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் வரிசான் கேஎல் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் அடங்கும். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும். சிரம்பான் லோபாக் தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா முதல் முறையாக மலேசிய அறிவியல் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்புமிக்க விழாவில் நாட்டின் உச்ச நீதிமன்றமாக திகழும் கூட்டரசு நீதிமன்றத்தின் நீதிபதியான தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் கலந்து கொண்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அவரது உரை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் ஊக்கமாகவும் எழுச்சியூட்டும் வகையில் அமைந்தது. இந்நிகழ்வின் மூலம் 6ஆம் ஆண்டு மாணவர்களில் மொத்தம் 68 மாணவர்கள் தங்கள் தொடக்க கல்வியை வெற்றிகரமாக நிறைவு செய்து இடைநிலை பள்ளி கல்விக்கு தயாராகி உள்ளனர். இந்த பட்டமளிப்பு விழா மாணவர்களின் கல்வி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் பள்ளியின் பெருமைக்குரிய சாதனையாகவும் திகழ்ந்தது. அவர்கள் தொடர்ந்து கல்வியில் சிறப்பாக செயல்படுவதற்கு மேலும் உற்சாகத்தையும் தொடக்கப்பள்ளி வாழ்க்கையை மறக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் இந்த விழா அமைந்தது. 6ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பில் முருகன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் படைப்புகளும் நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.
தனியார் சீன இடைநிலை பள்ளிகளின் ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழான யுஇசி மீண்டும் அரசியல் விவாதத்தின் மையமாகி உள்ளது. அதற்கு அங்கீகாரம் பெறும் முயற்சியில் அதனை நிர்வகிக்கும் ஐக்கிய சீன பள்ளிக்குழுக்கள் சங்கமான டாங்ஸாங் ஒரு புதிய வழியை தேட வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியுள்ளார். உதாரணமாக, மலாய் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்குவது போன்ற மாற்றங்கள் யுஇசி அங்கீகாரத்துக்கு வழிவகுக்கும் என பினாங்கு முன்னாள் முதல்வருமான அவர் பரிந்துரைத்தார். இவ்வேளையில் யுஇசி விவகாரத்தில் அரசாங்கத்தின் போக்கு தேர்தல் வாக்குறுதி மீறல்தான் என கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ பக்காத்தான் ஹரப்பானை சாடியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் யுஇசியை அங்கீகரிக்க வாக்குறுதி அளித்துவிட்டு இப்போது பின்வாங்குவது நம்பிக்கை துரோகமாகும் என்றார் அவர். நடப்பில் பினாங்கு, ஸ்லாங்கோர் ஆகிய மாநிலங்களில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கான தகுதியாக யுஇசி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சபாசரவ மாநிலங்கள் ஏற்கனவே யுஇசியை பல்கலைக்கழக சேர்க்கைக்கு அங்கீகரித்துள்ளன. ஆக யுஇசியை அங்கீகரிப்பதில் பிரச்சனை இல்லை என்பது தெளிவாகிறது. இருந்தும் மத்திய அரசாங்கம் இதில் சுணக்கம் காட்டுவது ஏமாற்றத்தை அளிப்பதாக சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். ராமசாமி, சந்தியாகோ என இருவரின் குரல்களும் அங்கீகாரம் சாத்தியமானது. ஆனால் புத்ராஜயா தயக்கம் காட்டுகிறது என்ற ஒரே செய்தியை தான் வலியுறுத்துகின்றன. இது வாக்காளர்களின் நம்பிக்கையை சிதைக்கும், வாக்குறுதியை காப்பதே உண்மையான தலைமைத்துவம் என இருவருமே வலியுறுத்தி உள்ளனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதிக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஏர் சலூன் நவீன முடித்திருத்தும் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜலன் ரக்யாட் சாலையில் அமைந்துள்ள அக்கிளை கடையை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் இன்று ரிப்பன் வெட்டி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்த முடித்திருத்தும் கடை ஆண்கள், பெண்கள் என இருப்பாளருக்கும் நவீன ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பை வழங்குவதாக அதன் உரிமையாளர் கண்ணன் பழனிசாமி வணக்க மலேசியாவிடம் கூறினார். ஓகே, இங்கே புது பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முடிதிருத்துதல், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஹேர் கட்டில் என்னென்ன ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம செய்கிறோம். அது தவிர பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கல் சர்வீஸ்மாங்க. கெமிக்கல் சர்வீஸ் அப்படின்னாக்க நம்ம வந்து ரீபாண்டிங்கு, ஸ்ட்ரெயிட்னிங்கு, பாட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி கலரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய என்னென்ன ட்ரெண்டிங்கில் என்னென்ன கலர் இருக்கோ இந்த மாதிரி கலர் சம்மந்தப்பட்டது. கலரில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த பாலேயாச் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது பாலேயாச் கலரு. இன்னும் நிறைய விதமான கலர்லாம் இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப நவீனமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெனிக்யூ பெடிக்கும்பாங்க, அந்த கை நகம், கால் நகம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு அதில் கலர் பண்ணி, நெயில் ஆர்ட்டு, கையில் நெயில் ஆர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதலில் பூச்சோங்கில் தொடங்கி இப்போது பிரிக்ஃபீல்ட்ஸில் விரிவாக்கம் கண்டிருப்பதாக நம்மவர்கள் மிக மிக குறைவாக காணப்படும் இந்த நவீன யூனிசெக்ஸ் ஏர் சலூன் துறையில் 28 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் கண்ணன் கூறினார். கிளென்மேரி தோட்டத்தில் தனது தாத்தா காலத்தில் இந்த முடித்திருத்தும் வணிகம் தொடங்கிய தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் ஆரம்ப காலத்தில் கிளென்மேரி எஸ்டேட்டும்பாங்க, அங்கே தான் இருந்தார். இந்த தொழிலை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மாறி பத்துஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமாக கடைசியாக வந்து இருந்தது சுங்கைவி அப்படின்ற ஒரு இடம். அந்த சுங்கைவியில் தான் அவங்க வந்து ஒரு 45 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பாபர் தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார், தாத்தாவோட தொழில். அதுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து இன்றைக்கி வந்து நவீனப்படுத்தி இந்த அளவுக்கு நல்லா வளர முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்மக்கிட்ட பாபு ஷாப் வந்து ஒரு 7 பாபு ஷாப் இருக்குது. ஒரு ட்ரைனிங் சென்டர் கண்ணா அகாடமி ஹேர் சலூன் அகாடமின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம் சன்வி மந்தாரியில். அது வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் சலூன் சொல்லிட்டு ஆண் பெண் இருப்பாளருக்குமே நம்ம வந்து ரொம்ப நவீன முறையில் இது இந்த ஹேர் கட் சம்மந்தமாக இருக்கட்டும், ஹேர் கட்டாக இருக்கட்டும், கெமிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண் பெண் இருப்பாளருக்குமே நம்ம வந்து இந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம நாட்டவர்கள் வந்து அதிகமான சதவிகிதத்தில் உள்ள நமக்கு வந்து இந்த தொழிலுக்கு வரணும்னு என்னோட வேண்டுகோள். அவங்க வந்தாங்கனாக்கா நமக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த தொழில் அப்படிங்கிறது அழிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா மற்ற இனத்தவர்கள் இதில் பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்காங்க, பெரும்பான்மையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முடிதிருத்தும் தொழில் நம்மவர்கள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சீனர்கள் வந்தாங்க.
அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலாய்க்காரர்கள் நம்ம ஒரு பெரிய அளவில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இதில் இந்த வளர்ச்சியில் நம்மவர்கள் காணாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அதனால நம்ம நாட்டில் நிறைய நம்மவர்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நிறைய சாதிக்கணும். இவ்வேளையில் இந்த நவீன முடித்திருத்தும் மற்றும் ஒப்பனை நிலையம் பெண்களுக்கும் சிறந்த சேவை வழங்கும் என டத்துஸ்ரீ சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார். சீனர்களை அதிகம் நம்பியிருந்த காலம் மாறியிருப்பதற்கு இந்த கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஏர் சலூன் முடித்திருத்தும் நிலையமே நல்ல சான்று என்றார் அவர். நவீன முடித்திருத்தும் நிலையம், அதாவது பல்வேறு விதமான இன்றைய இந்த துறையில் இருக்கின்ற மேம்பாடை தாங்கிய ஒரு முடித்திருத்தும் நிலையம். வெறும் முடித்திருத்தும் நிலையம் என்று மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ஒப்பனைகளை செய்வதற்கு, குறிப்பாக பெண்களுக்கு பிரத்யேகமாக ஒப்பனைகள் செய்வதற்குரிய நவீன வசதிகள் கொண்ட ஒரு இந்த நிலையத்தை ஆரம்பித்திருக்கின்ற திரு கண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நீண்ட காலமாக இந்த பகுதியில் வர்த்தகம் செய்து வந்தாலும் இப்பொழுது அந்த வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் இந்த ஒப்பனை அறையை ஆரம்பித்திருப்பது இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள், குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் இப்பொழுது எல்லா கடந்த காலத்தில் நாம் செய்ய முடியாது என்று தவிர்த்து மற்ற இனங்கள் செய்த துறைகளில் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் பங்கு கொள்வது மட்டுமல்லாமல் அது சிறந்த முறையில் அதை மேம்படுத்துவது நம்முடைய வர்த்தக ரீதியாக இந்திய இளைஞர்கள் வெற்றி பெறுவதை குறிக்கின்றது. திரு கண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவுசெய்து இந்தியர்கள் இது போன்ற மையங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் இது போன்ற ஒப்பனை மையங்கள் நம் சீனர்கள் நம்பியிருந்த நிலைமை மாறி இன்றைக்கு இந்தியர்களும் இந்த துறையில் பிரகாசிக்க முடியும், நம்மாலும் செய்ய முடியும் என்பதை திரு கண்ணா அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற வாயிலாக தான் இன்னும் அதிகமான இளைஞர்கள் இது போன்ற துறைகளில் ஈடுபட முடியும். மற்ற இனத்தார் ஆதிக்கம் செலுத்தும் வணிகங்களில் நம்மாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழும் இதுபோன்ற முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது நமது கடமையாகும். இஸ்கோன் சனாய் மற்றும் யயாசான் உசஹா வெஞ்சர்ஸ் மலேசியா இணைந்து நடத்திய இந்திய சமூக கலை மற்றும் கலாச்சார விழா 2025 ஜோஹர் சினாயில் மிக சிறப்பாக நடந்தேறியது. திருவிழாவின் முக்கிய அம்சமாக மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரை கிருஷ்ண பரமாத்மாவின் ரத யாத்திரை நடைபெற்றது. சுமார் 1500 பக்தர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட ரதமானது சினாய் உத்தமா தாமானின் தெருக்களில் ஊர்வலமாக சென்றது. இதில் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை மற்றும் பிற்பகலில் அரசு துறைகளின் கண்காட்சிகள் நடைபெற்றன. அதே நேரத்தில் 8 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி போட்டிகளும் நடத்தப்பட்டு பங்கேற்றவர்களுக்கு 50 ரிங்கேட் பணசீட்டும் வழங்கப்பட்டது. மாலை நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பங்கேற்ற 8 தமிழ் பள்ளிகளுக்கு தலா 1008 ரிங்கேட் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் சமூக ஒற்றுமையை ஒரே மேடையில் இணைத்த இந்த விழா சினாயில் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்ததென்றால் அது மிகையாகாது.